உம்மோகம் காண ஆசை நபியே, குரல் கேட்க ஆவல் நபியே, மதனம் அறிவீர் எந்தன் உயிரே, காட்சி தருவீர் எந்தன் உயிரே. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். وفي أنفسكم أفلا تبصرون. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு 22வது தராவீஹ். இதில் ஓதப்பட்ட சூறாக்களில் சூரா தாரியாத் என்ற ஒரு அத்தியாயம். அதிலே அல்லாஹ் வானங்களிலே அத்தாட்சி இருப்பதாய், பூமியிலே அத்தாட்சி இருப்பதாய், இவற்றையெல்லாம் பேசிக்கொண்டு வருகிற இறைவன் وَفِي السَّمَاءِ رِزْقُكُمْ وَمَا تُوعَدُونَ وَفِي أَنفُسِكُمْ أَفَلَا تُبْصِرُونَ. உங்களிலேயே உங்களுக்குள்ளேயே அல்லாஹ்விற்கான அத்தாட்சிகள் இருக்கிறது, நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறார். உலகத்திலே இறைவனை, கடவுளை பல்வேறு வகைகளில் தேடுகிறார்கள். சில பேர் கல்லிலே தேடுகிறார்கள், சில பேர் மரத்திலே தேடுகிறார்கள், சில பேர் சூரியனில், சந்திரனில், தண்ணீரில், நெருப்பில், சில பேர் மனிதர்களை தெய்வமாய், காணும் பொருளெல்லாம் கடவுளாக இருக்கிறது. கடவுள் என்பதை தேடிய அந்த பயணத்தில் எல்லாம் ஒரு கட்டத்தில் அவர்களின் அறிவுக்கே புலப்படுகிறது, இது எந்த பலனும் தராது, எந்த தொந்தரவும் தராது. கற்களோ, மண்ணோ, மரமோ, மலைகளோ, சூரியனோ, சந்திரனோ, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எங்கெங்கோ தேடுவதற்கு பதிலாக உங்களுக்குள்ளே யோசியுங்கள். அல்லாஹ் இருக்கிறான் என்பதை, அல்லாஹுவின் வல்லமையை தெரிந்து கொள்ள நமக்குள்ளே பார்த்தால் போதும். ஒரு மனிதனுடைய படைப்பின் அமைப்பு, அவன் படைத்திருக்கிற நேர்த்தி, அவன் செதுக்கி வைத்து செவ்வையாக்கி இருக்கிற இந்த படைப்பினுடைய அம்சம், ஃபகத்தர ஃபஹதா ஹலக ஃபஸவ்வா, படைத்தான், செம்மைப்படுத்தினான், எல்லாவற்றையும் அளவளவாக வைத்தான். இந்த படைப்பை யோசிச்சோம்னா இதனுடைய பிரம்மாண்டத்தை புரியறதுக்கு மட்டுமே ஆயுள் பத்தாது. அல்லாஹ்வுடைய படைப்பின் அமைப்பை, ஐம்புலன்கள், கைகால் உறுப்புகள், எலும்புகள், தசைகள், நார்கள், உடலில் இருக்கிற உறுப்புகள், அல்லாஹு அக்பர், ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை. எவ்வளவு நேர்த்தியாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதனால மனிதனை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீ அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களிலே பாருங்கள், எங்கெங்கேயோ போய் பார்க்க வேண்டாம். குறிப்பாக மனிதன் தன்னை பார்த்தால் உலகத்தில் இருக்கிற எந்த படைப்புகளுக்கும் இல்லாத சில அம்சங்களை இறைவன் நமக்கு வைத்திருக்கிறார். நம்மளை மாதிரி பேசுறது யாரும் இல்லை. இப்படி மொழிகளை வைத்து பேசுவோம், பேசலாம், புரியலாம். ஆடு, மாடு, நாய், நரி, கழுதை எல்லாம் ஏதோ ஒரு மொழியில பேசலாம். மனிதனுடைய பேச்சு அமைப்பும் அவனுடைய விளக்க சக்தியும் உலகத்தில் எந்த படைப்புக்கும் இல்லை. சொல்வார்கள் அறிஞர் பெருமக்கள், இஷாரா என்று சொல்லுகிறோமே, இஷாரா, சைகினை காட்டுதல், உலகத்தில் எந்த படைப்புமே இல்லை. இங்கே வான்னு கூப்பிடுறது நம்ம மட்டும்தான். எந்த ஒரு உயிரினமும் இன்னொரு உயிரத்தை இங்கே வா, இங்கே போ, இங்கே வராத, நம்ம வெறும் ஒரு இஷாராவில் முடிச்சிடுறோமா இல்லையா? வேணுமா வேணாமா, ஒரு ஆட்டுதலில் வேணும், இப்படி ஆட்டுனா வேணாம், நீ போ, நீ வா, எல்லாத்தையும் சைகனையிலே முடிக்கிறோம். சொல்லப்போனால் கண் அசைவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? உலகத்தில் எந்த படைப்புன்னு இல்லை. கண் அசைவில் வர சொல்கிறதும் போக சொல்கிறதும். ஒரு ஒரு ஒரு
படுக்கையிலேயே படுத்திருக்கிற ஸ்டேஜில் படுத்திருக்கிறப்போ தொழுகையை கண்ணசைவில் செய்யலான்னு வருது ஃபிக்ஹ் சட்டத்தில். தக்பீரு கொஞ்சம் கண்ணை மூடி ருக்கு, முழுசா மூடி சுஜூது. கண்களை மூடியோ கைகளை அசைத்தோ அவயங்களால் இஷாரா செய்வது உலகத்திலேயே யாரும் இல்லை. இப்படி நிறைய வரிசைப்படுத்தி கொண்டு போகலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், எங்கெங்கோ சிந்திக்க வேண்டாம், உனக்குள்ளே யோசித்து பார். அஃபலா துப்சிரூன் வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள்ள பார்க்கலையா புரியுமே என்று கேட்கிறார். எழுதுறது உலகத்தில் நாம மட்டும்தான், யாருக்கும் அல்லாஹ் எழுத்து கொடுக்கல நம்மளை தவிர. எத்தனை கோடிக்கணக்கான படைப்புகள். ஒரு மாடு அடுத்த ஊர் மாட்டுக்கு லெட்டர் போட முடியாது. ஏதாவது எழுத்தில் தெரியப்படுத்தலான்னா தெரியப்படுத்த முடியாது. உலகத்தில் சமைத்து சாப்பிடுவது உலகத்தில் நாம மட்டும்தான். அப்படியே சாப்பிட வேண்டியதான் எல்லாம். ஆடு மாடு புல்லை அப்படியே சாப்பிடும். நான்வெஜ் மிருகங்களாக இருந்தால் அது இறைச்சியை அப்படியே சாப்பிடும். நம்ம தான் அதை கொஞ்சம் பிடுங்கி போட்டு இதை கொஞ்சம் போட்டு கறியை போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு எல்லாம் இஞ்சி சீரகம் பூண்டு எல்லாம் கலக்கி ஒரு அடி அடிக்கிறோமா இல்லையா? இந்த 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 தயாரிப்பு உலகத்தில் வேற எந்த உயிரினமும் செய்ய முடியாது. அப்படியே சாப்பிடும். இன்னும் கூட சொல்லுவாங்க, விரல்ல எடுத்து சாப்பிட்றதே நம்ம தான். விரல்ல எடுத்து சாப்பிட்றதுங்கிறது ஆடு மாடு போன்ற அப்படியே கொண்டு போய் வாயை தட்டில் வைக்கணும். சிலது லேசாக தட்டும், அவ்வளவுதான். விரலில் எடுத்து சாப்பிடுகிற நேர்த்தி நமக்கு மட்டும்தான். இப்படி நிறைய இருக்கிறது. சிரிப்பை கூட சொல்லுவார்கள் மனிதனுடைய அடையாளம் என்று. குரங்கு சிரிக்குதுன்னு ஒன்று இருக்குது. குரங்கு சிரிக்கும்பாங்க. சில பேர் சொல்றாங்க அதுக்கு பேர் இழிப்பும்பாங்க, சிரிப்பல்ல. அதனால தான் தேவையில்லாத இடத்துல சிரிச்சா ஏன் இழிக்கிறேன்னு கேட்கறது. அது மனிதனுக்கு அது சேராது. மனிதனுக்கு உண்டானது சிரிப்பு. ஆச்சரியத்திலே சிரிப்பான், சந்தோஷத்திலே சிரிப்பான். இப்படி மனிதர்களுக்கு மாத்திரம் இறைவன் வைத்திருக்கிற உலகத்தில் வேறு யாருக்கும் வைக்காத ஏராளமான தன்மைகள் உண்டு. அல்லாஹ்வுடைய படைப்பை யோசிச்சா இந்த ஒரே ஒரு கண் பார்வையும் அவன் வச்சிருக்கிற இமை, அதற்குள்ளே இருக்கிற திரவம், அதை சுற்றி இருக்கிற ரோமம், அந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற திட்டு புருவம், இதில் மாத்திரம் பல மணி நேரங்கள் யோசிக்க வேண்டும். அவ்வளவு அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிற கண்களின் திரவத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார். குழந்தை பிறக்கும் போது 300 எலும்பு இருக்குமா. பெருசாகி வளர வளர அவன் வயசு வருகிற போது அது 206 எலும்பாக ஒவ்வொன்றா சேர்ந்துக்குது. 206 எலும்புகளோடு இருக்கிறான்னு சொல்கிறான். மனித மூளையை விரிச்சு போட்டால் எத்தனை லட்சம் தூரம் இருக்குன்னு தெரியலைங்கிறாங்க. தசைகளை பற்றி, நார்களை பற்றி, நரம்புகளை பற்றி நிறைய ஆராய்ச்சி போகுது. ரொம்ப முக்கியமாக உயிர் வாழ கல்லீரல், மண்ணீரல், இந்த மாதிரி சில உறுப்புகளை எல்லாம் டபுளாக வச்சுருக்கான். ஒரு கிட்னி போனால் இன்னொன்று இயங்கிட்டு இருக்குது. ஒரு கல்லீரல் இதானா இன்னொரு பார்ட் இயங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரப்பு வைத்திருப்பது நிறைய. கண்ணை யோசிக்கிற மாதிரி காது, வாய், உதடு, நாவு, பல்லு, எதை யோசித்தாலும் சரி அம்சங்கள். காது எல்லா நேரமும் தூங்குறப்ப கூட கண்ணு தான் தூங்கும், காது அலர்ட்டில் தான் இருக்கும். அதனால தான் அலாரம் அடித்தா எந்திரிக்கிறோம். அதை மூட வைக்க முடியாது. உறக்கம் ஒரு பெரிய நியமத்து. தூங்குறப்ப கண்ணை மட்டும் தூங்க வச்சுட்டு எல்லா பார்ட்டையும் முழிக்க வச்சுருக்கான். நாம் தூங்கும்போது ஈரல், இறைப்பை எல்லாம் தூங்குச்சுன்னா வழியே கிடையாது. அதெல்லாம் தூங்காது. அது அதோட வேலையை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் தூங்குச்சுன்னா டாய்லெட்டில் தான் குடியிருக்கணும். இறைவன் செய்திருக்கிற பெரிய ஏற்பாடு, கண்ணை மட்டும் தூங்க விட்டு சிந்தனையை கொஞ்சம் லைட்டாக ஆஃப் பண்ணி விடுவான். ஆஃப் பண்ணி விட்றப்ப தான் நம்ம வேறு ஒரு கனவு உலகத்துக்கு போகிறது. அந்த கனவு உலகத்தில் போய் அங்கே ஏதாவது நம்ம பேசிக்கிட்டு வச்சுட்டு நடந்துக்கிட்டு இருப்போம். கண்களை மாத்திரம் மூடி விடுகிறான். காது கேட்கும். கொஞ்சம் வேகமாக சத்தம் போட்டால் முழிச்சுக்கிறோம். தூக்கத்தில் இருந்தாலும் அலாரம் அடித்தா எந்திரிச்சிட்றோம். மொபைலில் இதுன்னா எந்திரிச்சிட்றோம். காது எப்போவுமே தூங்காது. கபரு வரைக்கும் இல்லை, கபருக்கு பிறகும் தூங்காது. கபருக்கு பிறகு ஹதீஸில் வருது இல்லை, அடக்கிட்டு போகிறவங்களுடைய செருப்பு சத்தத்தை மையத்து கேட்கும் வருது. வண்ணல் மையத்தல யஸ்மஉ கரஅனி ஆலிஹிம் அப்படின்னு ஹதீஸில் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்னம்மா
ஃபாத்திமா பின்த் அசதுன்னு ஒரு அம்மா அவங்கள கபூரில் இறங்கி அடக்கம் பண்ணாங்க. எந்திரிச்சிட்டு கபூர் அடக்கமெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த கையில் தட்டுவாங்க மண்ணை, இப்படி 2 தட்டு தட்டிட்டு நான் மண்ணை தட்டுகிற சப்தத்தை கபூரில் இருக்கிற மையத்து கேட்கும்னு சொல்லுவாங்க. கபூரில் இருக்கிற மையத்தினுடைய காது எல்லாம் கேட்கும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னோமா இல்லையா, பத்ர் போர்க்களத்தில் இறந்து போன காஃபிர்கள்ட்ட போய் அந்த கலீப பத்ரில் நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. அல்லாஹ் கொடுத்தது, எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நடந்துருச்சு, உங்களுக்கு கொடுத்தது நடந்துச்சா அப்படின்னு கேட்பான். அப்போ கண்ணு, காது, மூக்கு, ஒவ்வொரு உறுப்புகளையும் லேசாக யோசித்து பார்த்தா புரிஞ்சு போயிடும். அல்லாஹ் வச்சிருக்கிற நேர்த்தி இப்படி இருக்கிறது தெரியல. சும்மா ஒரு கற்பனையில் வாயை கொண்டு போய் நெத்தியில் வச்சு பார்த்து ஒரு யோசனை பண்ணால் பெரிய விபரீதமாக தெரியும். ஒரு காதை கொண்டு வந்து கழுத்துக்கு கீழே வச்சு ஒரு கற்பனை பண்ணால் பெரிய விபரீதமாக தெரியும். அவ்வளவு நேர்த்தியாக அதுதான் சொல்கிறான், அலல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா. வெறும் படைச்சது மட்டுமல்ல, படைத்து அதை செம்மைப்படுத்தி அதை அளவுபடுத்தி அதை நேர்த்தியாக்கி எல்லாவற்றையும் சரியாக வைத்தார். ரோமங்களுக்குள் நகங்களுக்குள் அல்லாஹ் அக்பர். இந்த கை ரேகை உலகம் பூரா மாறுபடுது. கட்ட விரல் ரேகையை வைத்து கோடிக்கணக்கான பேத்துக்கு அதே விரல் அதே மாதிரி என்னமோ கோடு அத்தனை பேத்துக்கும் மாறுபடுகிறது. நாம் நினைக்கிறோம் கட்டை விரல் கை என்று, இல்லை, அத்தனை பேருடைய ரேகையும் மாறுபடுகிறது. உள்ளங்கையினுடைய ரேகைகள் மாறுபடுகிறது. உலகத்தில் பல யாருக்கும் ஒன்றா கட்டை விரலுடைய ரேகை அமைப்பு இல்லை. இன்னைக்கு பல நாடுகளுடைய ஏர்போர்ட்டுகளில் இமிக்ரேஷனில் கண்ணை கொண்டு வந்து வைக்க சொல்கிறான். இந்த கண்ணில் அந்த கண்ணை கொண்டு போய் அங்கே லேசரில் வச்சுட்டா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கண் இல்லை, உலகம் பூரா எல்லாத்துக்கும் வேற வேற கண். அல்லாஹு அக்பர். இப்படி நமக்குள்ளே ஒரு பெரிய வேலை இயங்குகிறது. அல்லாஹுவை புரிய, ரப்பை புரிய. நீ மலைமேட்டுக்கும் காட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் நெருப்புலையும் நீர்லையும் நீ எங்கேயும் போய் தேட வேண்டாம். அல்லாஹ் யார், எப்படிப்பட்டவன், அவன் என்ன செய்திருக்கிறான் என்பதை நீ உனக்குள்ளே யோசிப்பார். நம்மளைய விட்டுட்டு எங்கெங்கேயோ யோசிக்கிறோம். அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அங்கே அது ஏதாவது அற்புதம் நடக்குதா, இங்கே ஏதாவது அற்புதம் நடக்குதா? இல்லை, ரப்பை பற்றி புரிவதற்கு நமக்கு போதும். வேடிக்கையாக முன்னாடி உள்ள ஒரு நீதி போதனை கதை சொல்லுவாங்க. கப்பலில் வைரம் கொண்டுட்டு போயிட்டே இருந்தாரான். வைரம் திருட ஒருத்தன் கப்பலில் இருக்கான். பார்த்துட்டான் வைரத்தை, எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்றது அவன் பிளானு. அவன் பார்வை சரியில்லை, அவன்கிட்ட காப்பாற்றணுங்கிறது இவர் பிளானு. அவனும் டெய்லியும் போய் கரெக்டாக திருடுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். பகலில் பார்த்தா எடுத்து வச்சு வைரத்தை இப்படி பார்த்துட்டு இருக்காரு, நைட்டில் பார்த்தா இல்லை. பையை திறந்து பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, சட்டையில் பார்க்குறாரு, ஜோப்பில் பார்க்குறாரு, எங்கேயும் இல்லை. ஒரு 40 நாள் சஃபரில் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுக்கப்புறம் இறங்கின உடனே தோல்வியை ஒத்துக்கிட்டு அவனே பெரிய திருடன், அவனே கேட்டிருக்கான் அவர்கிட்ட, டெய்லியும் பார்க்குறேன், பகலில் கையில் வச்சுருக்கீங்க, ராத்திரி வந்து தொலாவி பார்த்தா இல்லை, எங்கே வச்சிங்க? நான் ஓம் பைக்குள்ளே வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு பாதுகாப்பான இடம் அதுதான், ஓம் பைக்குள்ளே. நீ ஊராக தொலாவுற, என் பையில் தொலாவுற, எல்லா பக்கம் தொலாவுற, ஓம் பையில் நீ பார்க்கறது இல்லை. நைட்டானா ஓம் பைக்குள்ளே வச்சுருவேன். நீ என்னன்னா நமக்குள்ளேயே இருக்கிறது, நாம் எங்கெங்கேயோ தொலாவறோம். இறைவன் அங்கே கிடைப்பானோ, இறைவன் இங்கே கிடைப்பானோ, காட்டுலையா, நெருப்புலையா, சூரியன்லையா, சந்திரலையா, முச்சந்திலையா, மரத்திலையா, எங்கேயும் இல்லை. நீ உனக்குள்ள பாரு. உனக்கு உள்ளந்தலையிலிருந்து ரோமத்தில் இருந்து நகம் வரை ஆராய்ச்சி செய். கை விரலில் உள்ள நகம் வளர்ற மாதிரி கால் விரலில் வளராது. கையில் நடுவிரலில் களிமா விரலில் வளர்ற மாதிரி கட்ட விரலில் வளராது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு, அதான் கத்தர ஃபஹதாங்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறான். அந்த அளவோடு நேர்த்தியாய் உருவாக்கி இருக்கிறான். இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் இந்த ஆயத்தை கேட்கிறது. இன்னைக்கு ஒஃபி அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களுக்குள் யோசித்தீர்களா, உங்களுக்குள் படைப்பினுடைய அமைப்பை சிந்தித்தீர்களா, அஃபலா துப்சிரூன், நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறான். அல்லாஹுடைய பிரம்மாண்டத்தை, அவன் வல்லமையை உணர்ந்து காலமெல்லாம் அவன் ஒருவன் என்கிற ஏகத்துவ தத்துவத்தில் அல்லாஹ் நம்மை வாழும் காலம் வரை நிலைக்கச் செய்வானாக. ஆமீன்.